காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்க? எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்கி இது லிஸ்ட் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மிட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கோம். ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஸில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ண நம்ம பார்த்துலாமா. ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல இமர்ஜி டெஸ்ட் இருப்பாருங்க. அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் வந்து பண்ணாக்க செல்ல பண்ணியாகி கீழே வந்து பண்ணி ஃபோன் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல பண்ணினாக்க அந்த சைடில் வந்து பண்ணால் டவுன்லோட் மொபைல் இஷ்யூ ஆகும். ஜஸ்ட் அதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கும். இப்போ 2 ஃபாண்ட் எந்த ஃபேல்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஃபேல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். 2 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பண்ணாக்க நார்மல் டெஸ்ட்டு, இன்னொரு ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதுக்கும் தனியாக கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பிட்டு மேலே சைட்னு இருக்கா அதை கில் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட்மோஸில் வந்து பண்ணாக்க அது இன்புட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் போயிட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த எனக்கு ஃபாண்ட் இன்புட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள். அந்த ப்ராசீட்டை வந்து பண்ணி மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு மெசேஜ் மாதிரி வந்து பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தினாக்க நம்ம ஒரு சின்ன மாதிரி ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே மோட்ஸ் இருப்பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கிஃபேமை நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண கொஞ்சமாக தள்ளி அவங்க ஒரு கிஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை அப்படி நீங்கள் மேலே மறைகிற அளவுக்கு வந்து பண்ணாக்கா அப்படி நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 கிஃபேமுக்கும் நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கும் அது கில் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ கீழே எஃபெக்ட் இருக்கா கில் போயிட்டு ஆட் ஃபீல்டில் போய்க்குங்க. ஸோ இதில் ஒப்பாசிட்டி சொல்லிட்டே இருப்பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இதில் ஃபேட் நோட்னு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு சேடை செட்டிங் கில் போயிட்டு அவுட் வந்து பண்ணாக்க 0வையும் இன்னும் வந்து பண்ணாக்க 0.50 செகண்ட்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு குளோ எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் ரேட் இருப்பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சாஃப்ட் குளோன்னு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு சேடை செட்டிங் கில் போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே பிரைட்னஸ் இருப்பாருங்க கீழே போயிட்டு வந்து பண்ணிங்க 0 வச்சுக்கிட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படி இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க பிளேட்னு இருப்பாருங்க இது வந்து பண்ணிங்க 0 வச்சுக்கிட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படி இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ண அவுட்டர் குளோ இருப்பாருங்க அது வந்து பண்ண உங்களுக்கு எந்தளவுக்கு குளோனுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் மூவ் ஆகிட்டு இப்போ நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க டிஃப்ரென்ஸ் இருப்பாருங்க இது ஜஸ்ட் இது வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் அந்த குளோ எஃபெக்ட் உங்களுக்கு ஷோ ஆகுதா. ஸோ கரெக்டாக அந்த டிஃப்ரென்ஸையும் லாஸ்ட் வந்து பண்ண அவுட்டர் குளோ இருப்பாருங்க இது அசென்ட் பண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த குளோ எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புல்லு பார்த்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல இமேஜ் டெஸ்ட்டு கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அது இது நம்ம வந்து பண்ண காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த குறிப்பை நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கில் போயிட்டு காப்பி கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த இமேஜ் டெஸ்டினை கில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த 3 பட்டனை கில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்குது அது கில் போயிட்டு இந்த டிஃப்ரென்ஸையும் லாஸ்ட் வந்து இப்போ அவுட்டர் குளோ இருப்பாருங்க இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த இமேஜ் குளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணாங்க நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படி இங்கே பேக் போய்ங்க. ஸோ இப்போ இந்த 3 பட்டனை கில் போயிட்டு காப்பி கொடுத்து அடுத்து அந்த இமேஜ் டெஸ்ட்டுக்கு இருப்பாருங்க. ஸோ அதில் வந்து பண்ண ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த டைலாக் தகுந்த மாதிரி தான் வந்து பண்ணக்கு இமேஜ் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் இதில் எதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஜஸ்ட் நம்ம இது எல்லாத்துக்கும் வந்து பண்ணக்கு ஒன் பண்ண பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாமா. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே இஷ்டம். ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து
நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கு அது கீழ் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் கீழ் போய்ட்டு உங்களுடைய பிக்கு மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழ் போய்ட்டு உங்களுடைய பிக்கு அசன் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்டர் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் சூப்பர்ட்னர் இருக்கா அது கீழ் போயிட்டு கீழே வந்து பண்ண கிரேஃப் நம்ம ஸ்பிஞ்ச் இருக்கும் அது கீழ் போயிட்டு கீழே சூப் பண்ணினாக்கா இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் இது வந்து பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே வந்து பண்ணாக்க நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பிக் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணி கன்வெர்ட் போயிட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலருக்கு பாருங்கள். ஜஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க நான் எந்த இடத்துல சொல்லணும் ஸோ அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த க்ரீன் கலர் இருக்கா அதுங்க கில் போயிட்டு இந்த பாக்ஸும் கில் போயிட்டு காப்பியில் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நான் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது மேலே ஆடிடும். இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த க்ரீன் கலருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு சும்மா இருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். இது வந்து பண்ணாக்க பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த க்ரீன் கலர் கில் போயிட்டு சைடில் ஸ்பீடக்னே இருப்பாருங்க அது கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணாக்க டைம் ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு குரூப் இருக்கா இது அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கனாக்கா அடுத்து வந்து பண்ணாக்க கேஃப் இருக்கா அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்து விட்டுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் வந்து பண்ண கம்மியாக இருக்குது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் கில் போயிட்டு இந்த ஸ்பீடக்னு கில் போயிட்டு இப்போ இந்த ஆப்ஷன் கில் பண்ணாக்க டைம் பார்த்துச்சிடும். இதே சேம் மெத்தட் அடுத்த ஒரு 2 லேயருக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த க்ரீன் கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டு கேஃபே தவிர. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிச்சு. இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் நீங்கள் கில் பண்ணுறீங்க இந்த சைடில் கலர்ஃபுல்லை கொடுத்து இந்த சைடில் ஸ்டாரிங் கில் போயிட்டு இப்போ நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணிங்க பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்க செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த எஃப்ல இந்த பிக் ஆடும். ஸோ இதுக்காக தான் நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்னேன். இப்போ நம்ம பண்ண அதே சேம் இடத்துல அடுத்து அந்த க்ரீன் கலரில் மட்டும் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நம்ம வந்து பண்ண க்ரீன் கலர் ஆட் பண்ணிச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே பேக் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த 3 குரூப்பையும் அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அது நாளைக்கு வந்து பண்ணக்கு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே இந்த பாக்ஸ் இருக்கா அது கில் போயிட்டு காப்பி ஃபோல்டர் பாருங்கள் அது கில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணக்கு லாஸ்ட் கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தேன் ஜஸ்ட் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் இருக்குது செக் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம பிக்கு ஆட் பண்ண பாருங்கள் அதே சேம் இடத்துல இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த குரூப்பு கிட்ட வந்துக்குங்க. இப்போ மேலே குரூப் ஒன்று இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு கீழே எடு குரூப் இருப்பாருங்க அதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் விட்டு மீடியா கொடுத்து நான் எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீல்டில் ட்ரெஸ்ன் வேர்ப் இருக்கு அதை கில் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் மூவ் பண்ண லாஸ்ட் சைடில் வந்து பண்ணாக்க 1250 இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கீழ் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதையும் கீழ் போயிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி சென்டர் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கீழ் போயிட்டு காப்பில் இருக்கா அது கீழ் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஃபஸ்ட் குரூப்பில் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் குரூப் 2 இருப்பாருங்க அதையும் கில் பண்ணுறீங்க எடுக்கிற போயிட்டு இப்போ ஸ்டார்டிங் மட்டும் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம அப்படி பேக் போய் பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து பண்ணாக்க குரூப் 2 ஆட் ஆச்சு. இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க 3 நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய் பார்த்தினாக்கா ஜஸ்ட் நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி அது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தட் லாஸ்ட் ஒரு 3 குரூப் இருப்பாருங்க இதுலேயும் முன்னாடி பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி காமெண்ட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.